37 வயசாகுது, 2 பசங்களுக்கு அம்மா. அவ்வளவு அற்புதமா இருந்தது இந்த பாட்டுக்கு பூர்ணாவுடைய அந்த ஒரு டான்ஸ். என்ன ஒரு எலகன்ஸ், என்ன ஒரு பர்ஃபெக்ஷன். என்னதான் ஜானி மாஸ்டர் ஒரு கொரியோகிராஃபி இந்த பாட்டுக்கு பண்ணியிருந்தாலும் அதுக்கு அந்த ஃபைனல் அவுட்புட் ஒன்று கொடுக்கணும்ல, அதை அவ்வளவு அற்புதமா பூர்ணா கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒரு பாட்டே போதும் பூர்ணாவுக்கு அடுத்த 2 வருஷத்துக்கு நின்று பேசும். இந்த ஒரு பாட்டை பொறுத்த வரைக்கும் பூர்ணாவுடைய பர்ஃபார்மன்ஸ் தி பெஸ்ட். ரியாலிட்டி ஷோவில் டான்ஸராக வந்தாங்க, ஷம்னா அப்போ பேர். அதுக்கப்புறம் நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க. சரியான வாய்ப்பு அமையாத ஒரு ரியல் டேலண்ட் பூர்ணா. இந்த பாட்டு எவ்வளோ நாள் நிற்குதோ இல்லையோ, ஆனால் பூர்ணாவுடைய பர்ஃபார்மன்ஸ் நின்று பேசும். ஸோ ஜெயிலர் 2 ஃபஸ்ட்டு சிங்கிளை பொறுத்த வரைக்கும் அனிருத், ரஜினி, நெல்சன், அப்புறம் ஜானி மாஸ்டர் இவங்களை எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு ஸ்டோல் த ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஜெயிலர் 2 படத்துடைய அந்த அலபலிலோ பாட்டுடைய மொத்த கிரெடிட்டையும் பூர்ணா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுதான் நடந்திருக்கு இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும். அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஒன்ஸ் அ டான்சர் ஆல்வேஸ் அ டான்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. உன்னிடம் திறமை இருந்தால் அது உன்னை விட்டு எங்கும் போகாது. அதுதான் பூர்ணா விஷயத்திலையும் நடந்திருக்கு. சரியான ஒரு வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. சின்னதாக ஒரு வாய்ப்பு தான், ஆனால் அதை சரியாக பயன்படுத்தி பிச்சு உதறிட்டாங்க.